ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, உங்களுக்கு தெரியுமா, என்னை எடுத்து வளர்த்த அம்மாவுக்காக, உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்க போகிறேன். எனக்கு இதில் வருத்தம்லாம் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியும் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கா. ஹீரோ பெரிய சிஇஓ. இவள் போகும்போதே கையில் ஒரு பூனைக்குட்டியோட தான் அந்த இடத்துக்கு போகிறா. அவள் சொல்கிறா, இல்லைங்க, நான் வரும்போது ரோட்டில் தனியாக இருந்துச்சா, அதான் தூக்கிட்டு வந்தேன், இது இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் பார்க்குறான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக தான் இருக்கான். இவளும் ரொம்ப பயந்து தான் பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் உட்காந்த உடனே இவன் என்ன சொல்கிறான், அக்ரிமெண்ட் பற்றி பேசலாம்ல அப்படிங்கும்போது இவளுமே சரிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அக்ரிமெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்க. என்ன, இந்த கல்யாணத்தில் டிவோர்ஸ் பற்றி நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன், எனக்கு வேணாங்கிறப்ப நானே டிவோர்ஸ் பற்றி பேசுவோம் உங்ககிட்டங்கும் போது இவளும் சரிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவர் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவள் பதில் சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நினைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைனும் வாங்கிட்டான். இப்படியே 2 வருஷம் ஆயிடுச்சு. அவன் ஃபாரின் கிளம்பி போயிட்டான். இவன் 2 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கண்ணில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் போல இருக்குது, அதான் சர்ஜரிக்காக வந்திருக்கா. அப்படியே சர்ஜரி முடிச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. காரிடாரில் இவ கூட யாருமே இல்லை, தனியாக தான் வந்திருக்கா. அப்படி நடந்து வரும்போது ஹீரோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலாக 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் சைனாக்கே வந்திருக்கான். ஹீரோயின் அவன் மேலே மோதிடுறா. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஏன்னா அவளுக்கு தான் கண்ணு தெரியலையே, கட்டு போட்டிருக்கல கண்ணில். ஆனால் ஹீரோட அசிஸ்டன்ட் இதை பார்த்துட்டா. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அது உங்களோட ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் இப்போ தான் திரும்பி பார்க்குறான். ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இவன் மீட் பண்ணியிருந்திருப்பான். அப்போ கூட சரியாக ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அசிஸ்டன்ட் தான் 2 வருஷமாக அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ பார்க்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஹாஸ்பிட்டலில், இப்படி தனியாக சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கா, கூட அவள் ஃபேமிலி இல்லையேங்கிற மாதிரி. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலியுமே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது ஏன் யாருமே வரலைங்கிற மாதிரி தான் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நார்மல் வார்டில் தான் இவன் இருக்கா. அப்படி நடந்து போகும்போது அந்த குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போகிறது மேலே விழுற மாதிரி போகுது. ஹீரோ போய் கரெக்டாக பிடிச்சிட்டான். ஆனால் இவன் பிடிச்சிருக்கிறது கூட அவளுக்கு தெரியல. அவள் பாட்டுக்கு ரூமுக்கு அவள் பாட்டுக்கு படுத்துக்கா. இவன் யோசிக்கிறான், என்ன நடக்குது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்கியிருக்கா இவன் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையாங்கிற மாதிரி தான் யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் சொல்கிற ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இப்போ ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. இவங்க இதோ இவளோட பயாலஜிக்கல் மதர். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனா, எதுக்கு உன்னை ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன், ஏதாவது அவன் கூட சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா, ஏதாவது ப்ராஜெக்ட் வாங்கி தருவா, கம்பெனி பற்றி பேசுவேன்னு பார்த்தா, நீ பாட்டுக்கு போயிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கா. ஏன்னா தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியாது, நான் அவரை மீட் பண்ணியே ஆகணும், அதுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், கூட்டிகிட்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி ஆர்டராக தான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி நின்று ஹீரோவுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்ல போகிறாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வர அந்த பக்கம் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, ஐயங்க வந்துட்டிங்களா, அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, என்னால் அதை எடுக்க முடியல, கொஞ்சம் வரீங்களாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அவங்க அம்மா சரி பக்கத்தில் மாப்பிள்ளை இருக்காராமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோ எடுத்துகிட்டு தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் டாக்டர் சா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆகிட்டா. ஏன்னா 2 வருஷமாக ஒரு கான்டாக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான். இப்படி திடீர்னு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவ கூட ரூம் ஷேர் பண்ணுற ஆண்டி அந்த இடத்துக்கு வராங்க. ஏய், உன்னோட பாய் ஃப்ரெண்டா, பார்க்கவே செம்ம அழகாக இருக்கார், நான் நினச்சேன் உனக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் தான் இருப்பார்னுட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவன் திரும்புகிறான். உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டா. இல்லை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலைங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. ஆனால் அவன் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் நின்றுட்டு இருக்கான். இவளுக்கே ஷாக்காக இருக்குது, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்ட்டு. இவன் உடனே அவளை டக்குன்னு தூக்கிட்டு வா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். விஐபி ரூமுக்கு மாற்ற போகிறான் போல இருக்க. அம்மா நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 10 நாள் திரும்பி ரிட்டன் போயிடுவாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அது கேட்டவளுக்கு அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அதை கை அப்படியே டைட்டாக பிடிக்கிறா. இவனுக்கு ஃபீல் ஆகுது, எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ட்டு. ஏன்னா ஹீரோயினுக்குன்னு இப்போ இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அவங்க ஃபேமிலிலாம் அவ்வளோ பாசமாலாம் இருக்க மாட்டாங்க. இவன் சின்ன வயசுலேயே காணாமல் போயிருந்திருப்பா. அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு புவர் ஃபேமிலி தான் எடுத்து இவ்வளோ வளர்த்துருப்பாங்க. அவங்க வில்லேஜ் சைடில் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப பாசமாக இருந்திருப்பா. ஆனால் திருப்பி கொண்டு அவங்க அம்மா கிட்டேயே விட்டுருப்பாங்க. அவங்களும் இவளால் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்க. ஹீரோ இப்போ கூட இருக்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆனால் ஓப்பனாக சொல்ல முடியலை. ஏன்னா ஹீரோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பான், என் மேலே நீ லவ்வில் மட்டும் விழுந்துடக்கூடாது, அப்படி லவ்வில் விழுந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னையோட நம்ம அக்ரிமெண்ட் டெர்மினேட் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் பயந்துக்கிட்டு இவனை பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா இவ. அப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இவ கடைசியாக அந்த அக்ரிமெண்ட் போட்டு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வீசாட் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்றுனா நான் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அவனுமே சரின்ட்டு கொடுத்துருப்பான். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவகிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட இவனுக்கு வரவே இல்லை.
இல்லை. அன்னைக்கு கடைசியாக அனுப்பின மெசேஜ் மட்டும்தான் இருக்கு. 2 வருஷமாக ஒரு நாள் கூட உனக்கு என் ஞாபகம் வரலையா? ஒரு மெசேஜ் கூட எனக்கு பண்ணலையேங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் கரெக்டாக கண்ணு முழிச்சு எழுந்துடுறா. பக்கத்தில் ஆள் இருக்கிறத பார்த்த உடனே யார் அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்தில் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்ன கிளம்பலையாங்கிற மாதிரி இவ கேட்குறா. இல்லை போகணும், சரி அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவ வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறான், சரி ஏதாவது அர்ஜென்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போய்கிட்டு இருக்கா. இவன் வெளியில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா நடக்குதுங்கன்ட்டு. அப்படியே 2 நாளும் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து கண்ணையும் பிரிச்சிடுறாங்க, அவளுக்கு வந்து டிஸ்சார்ஜும் கொடுத்துட்றாங்க. உடனே அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்கள பாஸ் கூப்பிட்டு போக சொன்னார், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கான். அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தா ஒரு நெக்லஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்படி உட்காந்துருக்கா. சரி இவன் நம்ம கிஃப்ட் கொடுத்தானே, ஹாஸ்பிட்டல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கானேன்ட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்காக ஒரு டை தான் வாங்கிட்டு வந்திருக்கா. இதான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவ பேர் ஜூலி. அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் நைட்டு உங்கள் 2 பேருக்குள்ள லவ் தாங்கிற மாதிரி அவள் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க வரான். இவன் வந்து ஹீரோயினோட சீனியர் போல இருக்குது. இவன் மேலே ஜூலிக்கு ஒரு க்ரஷ். இவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அங்கேருந்து ஓடி போயிட்டா. சரி அப்படியே வரவங்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பக்கம் வந்திருப்பான். இவங்க 2 பேர் பேசுகிறது தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, நான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், நீங்களும் பையன் தானே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோவோட பிரதர் அந்த இடத்துக்கு வந்து, ஆமாம் இந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கால, என்னடா இப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, டே அவன் என் பொண்டாட்டிடாங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவனுக்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோ கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே இப்போ தான் தெரியுது. இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வெளியில் போகலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீனியர் கூப்பிட்றான், வா நானே ட்ராப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ காரில் ஏறலான்ட்டு போகும்போது பின்னாடி ஹெவியாக ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் வந்து கோவமாக நின்றுட்டு இருக்கான் வந்து காரில் ஏறுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் போய் ஏறி உட்காந்துட்டா. ஆனால் என்ன பேசுறதுனே தெரியல. சரி எதையாவது பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த மாதிரி கார்லலாம் மேலே சீலிங்கில் வந்து அழகாக ஸ்டார்ஸ்லாம் தெரியுமாமே, அதை ஆன் பண்ணி விட்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அதை செட் பண்ணலங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, ஏதாவது ஒன்று பேசுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன், அதுவும் இப்படி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அந்த இடத்துல. இவன் கேட்குறான், என்ன ஷாப்பிங் வந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வீடு வந்துருச்சு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவன் ஃபாஸ்ட்டாக எழுந்து ஓடிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணுறான், பின்னாடியிலேருந்து வந்து கொடையை பிடிச்சிட்டு, இரு வெயிட் பண்ணு நான் கொண்டு போய் விடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ க்ளோஸ் அவன் ஃபேஸை பார்த்தோன்னே அடுத்த வார்த்தையே வரல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்று அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சே இவர் போட்ட கண்டிஷன் மட்டும் இல்லைனா இப்பயே நான் இவர்கிட்ட லவ் சொல்லிடுவேங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இவளுக்கு. சரின்னு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இவன் டையை எடுத்து கொடுக்குறா. அவன் கேட்குறான், இந்த டை எனக்காங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் மாலில் வந்து என்னோட சீனியரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு, அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது இப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஓ எனக்கு வாங்கி அவன்கிட்ட சும்மா சஜஷன் தான் கேட்டிருக்கா, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். சரி கிளம்புறான்ட்டு போகும்போது, ஏங்க அதுக்குள்ளே என்ன அவசரம், மழை பெஞ்சிட்ருக்குல்ல, உள்ளே வாங்க தண்ணி கொடுக்குறேன் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றா. இவனும் தயங்கிக்கிட்டே தான் உள்ளே வந்து உட்காடுறான். ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இதெல்லாம் அவனுக்கு. வீட்டை சுற்றி பார்க்குறான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பக்கத்தில் இந்த பூனைக்குட்டியும் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பான்ல, அதே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ இவ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இவ குடிச்சிட்டு இருந்திருப்பா, அந்த தண்ணியை கீழே வைக்கிறா. இவன் என்ன பண்ணுறான், அந்த தண்ணியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. உனக்கு ஹீரோ வந்து பூனைக்குட்டியை காமிச்சு கேட்குறான், ஓ இவனா, இவனோட பேர் மியாவ், அதாவது அன்றைக்கி நான் கூட்டு வந்தால 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் இவன், நானே அடாப்ட் பண்ணி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே இவன் டக்குனு கப்பை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டான். உடனே இவன் சொல்கிற தேங்கிட்டு, இல்லைங்க அது வந்து நான் குடித்த கப்புங்கும் போது இவனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கப்பை கீழே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். உள்ளே வந்து பார்த்தா கார்க்குள்ளே வந்து அவள் பொக்கையை வச்சுட்டு போயிட்டா. உடனே வந்து கால் பண்ணி கேட்குறான், அம்மா பொக்கையை மறந்துட்டு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உங்களுக்கு தான் கிஃப்டாக வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ காலை கட் பண்ணிட்டா. ஹீரோ அதை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு மேலே போய் படுத்து தூங்கிட்டான். காலைல பார்த்தா மெய்ட் எடுத்து அதை ஃப்ளவர் வேஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், அது என் ஒய்ஃப் கொடுத்தது, அதே எடுத்து வச்சிங்கிற மாதிரி கேட்கும்போது, சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை கல்யாணம் ஆகிட்டு கப்பல் தான் இருந்தா ஒன்றா தானே தூங்குவாங்க, ஒன்றா தான் தங்கியிருப்பாங்க, நீங்கள் தனியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இப்போ தான் தோணுது, ஆமாம் இல்லை கல்யாணம் ஆனால் ஒன்றா தானே இருக்கணும்ன்ட்டு. அப்போ அசிஸ்டன்ட் வேறு சொல்கிறான், இன்றைக்கி தான் வந்து அந்த ஹீரோயினோட அம்மாவை பார்க்க போகிறதா இருந்திருக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயின் வந்து உட்காந்துருக்கா. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க,
என்ன தனியாக வந்திருக்கா, அவர் வரலையா, எதுக்கு தனியாக வந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவர் எப்படி நீ கூப்பிட்டாலாம் வருவாருங்கிற மாதிரி சொல்லி இவளை மட்டன் தட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்போ இவளோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறங்க போது பண்ணிக்கோ, யார் வேணான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சொன்னார், நீ தானே வேணான்னு சொன்ன, இப்போ என்ன இப்படி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது ஆக்சுவலாக தான் உண்மை போல இருக்கு. ஹீரோயினை வந்து காணாமல் போனப்போ எடுத்து வளர்த்த அவங்க அம்மா ஆப்ரேஷன் செலவுக்காக மட்டும்தான் ஹீரோயின் இந்த கல்யாணம் வித்தே பண்ணியிருந்திருப்பா. அப்போ வந்து இவ தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் இவ வந்து முடியாது, ஹீரோ ரொம்ப ரக்கடான ஆளுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லியிருந்திருப்பா. அதை பற்றி தான் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நம்ம ஃபேமிலிக்காக ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுவேன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்கிற போதே சொல்லும் போது அதுதான் வந்து நானும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே விடுறீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தவன் ஹீரோயின் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு உட்காரான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறா, ஹீரோயினோட கையை பிடிச்சி டேபிள் மேலே எடுத்து வச்சு அப்படியே கையை கோத்துக்கிட்டே தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அதுக்கு மீனிங் என்னென்னா, நான் லேட்டாக மாட்டேன், சாரி, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். அப்புறம் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லும் போது இவன் பார்க்குறான், ஹீரோயினுக்கு குக்கும்பர் சுத்தமாக ஆகாது போல இருக்கு, அதுதான் ஃபுட்டில் இருக்குது, அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஃபுட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, இந்த அளவுக்கு அவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கா, நமக்கு தான் ஒன்றும் தெரியல போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்கு. இது எனக்கு கிடைக்க வேண்டிய லைஃப், இவ சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்படியே உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்குறா, பாவமாக அவங்க அப்பா அம்மா வந்து அவன் தங்கச்சியை சமாதானப்படுத்துறதா. இது ஹீரோவுமே பார்க்குறா. இவ ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே கூட எடுத்து போட்டு விட்டுட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கு மனசுக்குள்ளே இப்போ எனக்கு எல்லாமே இவர் தான் இருக்காரு, இவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கா. அப்படியே காருக்குள்ளே ஏறினவ எதுவுமே பேசல, விண்டோ பக்கம் தான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே மேலே பார்க்குறா. இவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே ஹீரோ அந்த ஸ்டார்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு சந்தோஷமாயிடுது. அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு ஹீரோவையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் அப்பப்போ மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஹீரோ என்ன சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா தங்கலாம், என் வீட்டில் வந்து தங்குங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஏதோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு கரெக்டாக தான் காதில் விழுந்துச்சு, நான் அதை தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் யோசிக்கிறா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாச்சு, வந்து பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கூப்பிடுறாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயின் கை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஹீரோ மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஹீரோயின் தான் கூட இருக்கணுங்கிறத மட்டும்தான் இப்போ ஒதுக்கி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான் ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது இன்றைக்கி தான் அவனுக்கு தெரியுது. ஏன்னா பணக்கார ஃபேமிலியில் அவளை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதனால தான் 2 வருஷமாக எதுவுமே கவலைப்படாமல் இருந்திருப்பான். ஆனால் இப்போதைக்கு தான் தெரியுது அவனுக்கு அவளை வந்து சுத்தமாக அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கேர் பண்ணவே இல்லைன்ட்டு. இந்த பக்கம் ஹீரோயினும் கிளம்பி வந்துட்டா. வரும்போது அந்த கேட்டோடு தான் வரா. இவன் கேட்குறான், கேட்டும் இங்கே தான் இருக்குமான்னு கேட்கும்போது அவனுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நான் வெளியில் யாருக்கா அடாப்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என் வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரு இடமும் வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவனும் வந்து மேட்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கையில் ஒரு பெட்டியோடு தான் வந்திருப்பா. அதை பார்க்கும்போது அசிஸ்டண்ட்டு கேட்குறான், அவ்வளோதான் அவளோட திங்ஸான்னு கேட்கும்போது அவங்க பார்ட் டைம் ஜாப்க்கு போய் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோ இதை பற்றியே தான் யோசிச்சு நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. இந்த பக்கம் ஹீரோயின் கால் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் இங்கே வந்துட்டு என்னடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் சேர்ந்து வாழ்ற வழியே பாருங்கள், என்ன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ அங்கே தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். அதுவும் க்ளோஸ் அப்பில் பக்கத்தில் வரானா. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருக்கா. ஹீரோ அப்படியே கிட்ட வந்து என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்க, நாளைக்கு கிராண்ட்மாவை மீட் பண்ண போகணும், அதனால ரெடியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து இந்தாண்ட வந்துட்டான். ஆனால் இவளுக்கு தான் உள்ளுக்குள்ள ஐயோ என் டர்ட்டி மைண்டு எந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஹீரோ பார்த்தா எனக்கு எதெல்லாம் தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. சரிங்க நான் தூங்குறேங்க, நாளைக்கு மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து ஓடிட்டா. ஹீரோ அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறா, நம்ம கூட இருக்கக்கூடாதுங்கிறது அவ்வளோ ஆசைப்படுறாளா என்ன, நம்மளை விட்டு எப்போ போகணும் ஓடிட்டு இருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து கிராண்ட்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. கிராண்ட்மா ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஹீரோயினோட அடாப்டட் மதர் இருக்காங்களா, அவங்க வந்து மூன் கேக் செஞ்சு அனுப்பியிருப்பாங்க ஹீரோயினுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து கிராண்ட்மா கிட்ட கொடுக்கும்போது இவளோட பேர் தீக்ஷி, இவள் வந்து ஹீரோவோட தங்கச்சி போல இருக்குது, அதாவது சித்தப்பா பொண்ணு. இவள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, எங்கே செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரில, இது எப்படி பாடி நீங்கள் சாப்பிடுவீங்க, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன நீ வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, இந்த அளவு கூட யோசிக்கலன்னா எப்படி, அவளை பற்றி தான் நீ யோசிப்புங்கிற மாதிரி இவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ படுக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உடனே தீக்ஷி சொல்கிறா, ஆனால் என்னென்னா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை போய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இவங்களை விட என்னோட ஃப்ரெண்டு தான் பெட்டர், நீ தான் இவங்களை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிருது. இங்கே பாரு, எனக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும், ஏன் ஒய்ஃபை நீ சூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டவன் நல்லா இருக்கு பாட்டின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு கோவமாக வருது. ஹீரோயின் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க அவ்வளோதான், மரியாதை கொடுத்து பேசு, உன்னோட அண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறீங்கன்னு சொல்லி அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டா. உடனே பாட்டி சொல்கிறாங்க சாரிம்மா, அவளை நான் சரியாக வளர்க்கலாமா, மன்னிச்சிருமான்னு சொன்னவங்க கேக்கை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அம்மா கிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு, நமக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே ரெண்டு பேரும் மாறி மாறின்ட்டு. இன்னைக்கு நைட்டு கிராண்ட்மா வீட்டில் தான் தங்குறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட வளர்ப்பு அம்மா கிட்ட தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். அவங்க கேட்குறாங்க என்னம்மா மாப்பிள்ளை ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரான்னு கேட்கும்போது இவ்வளோ வந்து கொஞ்சம் தங்கிட்டே நல்லா பார்த்துக்கிறாருமா, அதை விட ரொம்ப கையில் வச்சு தாங்குறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது பின்னாலேருந்து ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு ஹாய்மா நல்லா இருக்கீங்களா, நான் வந்து அவளை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்களும் உடம்பை பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுத்த 3 கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவங்களும் அப்படியாப்பா சந்தோஷம்ப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஃப்ரீஸ் ஆகி தான் நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரே ரூமில் தான் தூங்கி ஆகணும். எப்படி தூங்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து நான் இங்கே தான் தூங்கணுமா, கீழே படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தூங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. ஆனால் ஹீரோயின் திரும்பி படுக்கும்போது பெட்ஷீட் இழுத்து படுத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் மைண்டு ஃபுல்லாக வந்து ஹீரோ அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசினது மட்டும் தான் தோணிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான் கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து படுக்கிறியா, கொஞ்சம் நகர்ந்து வாயேன் அப்படின்னு சொல்லும்போது இவனு தாங்கிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் நகர்ந்து வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ கேட்குறான் நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன், உனக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கும் போது இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க, நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இவனுக்கு குஷி ஆகிருது. இவள்கிட்ட அடுத்து பேசலான்ட்டு பார்க்குறான். ஆனால் அப்போ வந்து அவளோட ஸ்டாப் வந்து லைட்டாக அவந்திருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து சொல்லாமா வேணாமான்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு சொல்லிக்கிட்டு அவள் தூங்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவனே அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் தூங்கலை. இது எல்லாத்தையுமே கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இது வரைக்கும் ஒன்றா தூங்கினதே இல்லையா, அதனால யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. ஹீரோக்கு வந்து ஏதோ மேலே வந்து விழுந்த மாதிரி இருக்குது. என்னென்னு கணத்தை வந்து பார்த்தா ஹீரோயின் தான். அவனை ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து படுத்திருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்து விடலான்னு ட்ரை பண்ணும்போது அவள் விட மாட்டேங்கிறா. மேலே மேலே கை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கா. யோசிச்சுட்டே இருக்கான். என்னென்னா இவள் ஃபஸ்ட் நாள் வீட்டுக்கு வந்திருப்பாள், அன்றைக்கி வந்து அவன் என்ன பேச வந்திருப்பான், நம்ம ஏன் கப்புள்ஸாக சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் கேட்க வந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே தான் இவன் வந்து தெரிச்சு ஓடிருப்பாள். அதான் நான் நினச்சிட்டே இருந்தவன் அப்படியே ஃபேஸை டச் பண்ணலான்ட்டு போகிறான். ஆனால் அவனுக்கே தோணுது இல்லை தப்பு, அவள் பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும் போது அவள் அப்போ தான் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு படுத்துட்டா. அவனால் சுத்தமாக முடியல, அசைய கூட முடியாமல் தான் அந்த இடத்துல படுத்திருக்கான். அப்படியே வந்து இவ கண்ணு முடிச்சு பார்க்குறா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சு பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சவ எழுந்து ஓடி வந்துட்டா. பார்த்தா வெளியில் வந்து தீக்ஷி தான் நின்றுட்டு இருக்கா. பாட்டி 7 மணிக்கு சாப்பிடுவாங்க, இப்போ நீ 8 மணிக்கு வந்துட்டு இருக்கா, பாட்டி சாப்பிட வேணாமான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. பாட்டி கட்டாந்து எடுத்துக்கு வந்துட்டாங்க. உனக்கு வேலையே இல்லையா, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா, அன்னிக்கிட்ட கொஞ்சமாக மரியாதை கொடுனா கேட்க மாட்டியா, போ இங்கே இருந்துன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னம்மா சாரிம்மா அவளுக்கு தெரியாதுல்ல, புதுசாக கல்யாணம் ஆனவங்க 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபுல்லாக வந்திருக்காங்க ஊருக்கு, அதனால தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவளுக்கு புரியலன்னு சொன்னவங்க அப்படியே வந்து ஹீரோயின் கூப்பிட்டு உட்கார வச்சு வேறு 2 பேருக்கும் பார்த்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஹீரோயின் மூஞ்சி பார்க்குறான். ஹீரோயின் சொல்கிறா அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டதாகவே இருக்கட்டும், இப்போ என்ன நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, உனக்கு ஓகேனா நம்ம 2 பேர் ரியல் கப்புள்ஸாக நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குடிச்சிட்டு இருந்த பாலெல்லாம் கீழே துப்பிடுறா. இவன் உனக்கு தாங்கிட்டே சொல்கிறான் ஏன் அது வேணாமா உனக்கு வேண்டானா விட்டுரு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு நோன்னு சொன்னு தோணல. அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி மாண்டியாட்டிடுறா. சரி ஓகே நைட்டு ரெடியாரு, நம்ம நைட்டு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வந்து போயிட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லும் போது ஃப்ரெண்டு சொல்கிறா அடிப்பாவி என்னடி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தா இப்போ இந்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சரி விடு என்னப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ்வும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டில், இவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, சேர்ந்து தான் வாழ்ந்து தொலையண்டிங்கும் போது
நான் எஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதனால உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்கும்போது, என்ன பயம்னு சொல்லி இவ கேட்குறா. இல்லை அவர் லவ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குங்கும்போது, பண்ணி தொலை அதை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா. இந்த கிஃப்ட்டு திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பா. திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. அட கன்றாவே என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியல, இதை போய் கொடுத்து விட்டுருக்காளேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஹீரோ கதை தட்டுற சத்தம் கேட்குது. இந்த நேரம்னு பார்த்து எங்கே ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியாமல் தலைவாணிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உள்ளே வந்துட்டான். என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவ தாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் உள்ளே வந்துட்டான். ஹீரோ உள்ளே வந்தவொடனே ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிறத பார்த்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவள் டக்குன்னு கையை பிடிச்சிட்றா. இவனுக்கும் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் மேலே வந்து ஆல்ரெடி இவனுக்கு லவ் வந்துருச்சு. அப்படியே போய்ட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, இல்லைங்க நான் என்ன குளிக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இவனே அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காலைல கண்ணை முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ஹீரோ. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நமக்குன்னு லைஃப்பில் யாரும் இல்லையேன்ற மாதிரி யோசிச்சிருப்பா. ஆனால் ஹீரோ இப்போ கூட இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஹீரோ கேட்குறான், இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே தாங்க நான் வேலை இருக்குது கிளம்பி போட்டான்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நைட் ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு, ஏசி வேறு ஓடிட்டு இருந்துச்சு, நீ வேறு என்ன பண்ணிட்ட பெட்ஷீட் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்ட, சும்மாவே பெட்ஷீட் போத்தலைன்னா எனக்கு கோல்ட் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கன்னு கூப்பிடும்போது, இல்லை அசிஸ்டன்ட் வரல கார் ஓட்டணுமேன்னு கேட்கும்போது, நான் உங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா. அவன் வந்து முடியாமல் உட்காந்துருக்கா. அவள் பக்கத்தில் உட்காந்து தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ கேட்குறான், உனக்கும் அந்த மாதிரி குழந்தை வேணுமா, உனக்கு ஓகேனா சொல்லு, குழந்தை நம்ம பேத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. இவன் வேறு வந்து ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கானா. ஐயோ இல்லைங்க நான் அதை மென்ஷன் பண்ணலை, ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா குழந்தை க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். அப்புறம் ரொம்ப சாரி இந்த மாதிரி உங்கள் நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்படியே அந்த இடத்துல தூங்கிட்டான். மருந்து வேறு போட்டு வந்துருப்பாங்கல்ல. நர்ஸ் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, கையை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க, அவர் சாயக்கூடாதுன்னு சொல்லும்போது இவள் அப்படியே கையை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கா பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் அவளும் தூங்கிட்டா. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவள் கை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அவனே சொல்கிறா, இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி வந்துட்டா. ஹீரோ பார்க்குறான், இந்த அளவுக்கு நம்ம மேலே கேரிங்காக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ நர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சா, அவங்க உங்கள் ஒய்ஃபா ரொம்ப நேரமும் உங்கள் ஷோல்டர் அப்படியே பிடிச்சிட்டே உட்காந்தாங்க, நான் தான் சொன்ன கையை பிடிச்சிக்கோங்கன்ட்டு, அதுக்கு நீ இவ்வளோ நேரம் பிடிச்சிருப்பாங்களா நான் யோசிக்கலான்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி டச் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் வெளியில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, அவள் தங்கச்சிக்கு பர்த்டே போல் இருக்கா, அந்த பார்ட்டிக்கு ஹீரோவையும் கூட்டிகிட்டு வர சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ பின்னாடி வந்தோடனே அவங்க அம்மா காலை கட் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோ கேட்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ பக்கத்தில் வந்துட்டு, இருங்க உங்களுக்கு ஓகேவா இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து, சாரி நீ ஏதோ பர்த்டே பார்ட்டி பற்றி பேசிகிட்டு இருந்த, நான் அப்ராட் போகிறேம்மா அதனால என்னால் வர முடியாது, நீ மட்டும் பார்த்து போயிட்டு வந்துடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவளும் ஓகேன்ட்டா. நெக்ஸ்ட் டே வந்து பார்ட்டிக்கும் கிளம்பி வந்துட்டா. இவன் வந்து வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்கிறனால தனியாக தான் வராளா. அப்போ வந்து இந்த ஹீரோவோட தம்பி ஒருத்தன் இருக்காள், அவன் அங்கேருந்து ஓடியாந்து வந்துட்டிங்களா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிக்கிறா, யாருடா இவன் சொல்லிட்டு, அண்ணி உங்களுக்கு என்ன தெரியாது, நான் ஹீரோவோட தம்பி தான் சொல்லிட்டு இவன் பேசி ஸ்டார்ட் பண்ணும்போது சுற்றி இருக்க எல்லாருமே இவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறான். பார்த்தியா அண்ணியை தனியாக அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, ஒரு ஃபோட்டோ பத்தாது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விடுறான். இவனும் அங்கேருந்து லைவ் டெலிகாஸ்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீ தனியாக வந்திருக்கா, ஏன் அவர் கூட்டு வரணும் உனக்கு தெரியாதாங்க மோதியில் அவர் வெளில போயிட்டாருங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இவ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா, அதை தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் ஒரு கிஃப்டா, இதை தூக்கிட்டு வந்துட்டேன் நீ, இந்த மாதிரி கேவலமாக யார் உன்னை ட்ரெஸ் போட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாத்தையுமே வந்து இவன் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான் அவங்க அண்ணனுக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுக்கு கோவமாக வருது. நான் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னு அவங்க அம்மா சொல்லும் போது தங்கச்சிக்காரி வந்து, ஆமாக்கா நான் தான் உனக்கு அனுப்புனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ வந்து வேறு சைஸில் ட்ரெஸ் வாங்கி அனுப்பியிருப்பா போல இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த சைஸ் பத்த கூட பத்தாது. அதெல்லாம் சொன்னவா, இங்கே பாருங்க ஒன்று செஞ்சு அதை கரெக்டாக செய்யணும், அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் கூப்பிட்றான், அண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே, என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருக்கீங்க ஒன்று, இவனுக்கும் வந்துடுது, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு போகும்போது அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் சொல்கிறா, ஏன் பாருங்க தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேச விரும்பல, நான் கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன், இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா, ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, வாயை அளந்து பேசுங்கும் போது நீங்களும் அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டோடனே அவங்க அம்மா கோவம் வந்துடுது. யார் எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்க கணத்துலேயே ஒரு அரவிட்டுறாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாலுமே அவங்க பெரிய பொண்ணு இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ, எப்படி இவங்க இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது அவங்க அம்மாவுக்குமே ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி தோணுது. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது கேட்கும் போது உடனே வந்து இவங்க, சாரிம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வேணும்ட்டுலாம் பண்ணலை, நீ எதுக்கு அம்மாவை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது ஹீரோயின் நெக்லஸ் எடுத்து காமிச்சு,
இதானே நீங்கள் வேணான்னு சொன்னீங்க. இது உங்களுக்காக தேடி தேடி வாங்கினது. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் பிடிக்கலான்ட்டிங்களா, நான் அதை போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு அவனால் சுத்தமாக இருக்கவே முடியல. அதனால் என்ன சொல்கிறேன், அசிஸ்டண்ட் கூப்பிட்டு சீக்கிரமாக ஃப்ளைட்டை புக் பண்ணு, நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே நான் போய் ஆகணும்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை பாஸ் இப்போ போகக்கூடாது, அடுத்த மீட்டிங் இருக்குல்ல அப்படிங்கும்போது சொன்னதை செய்யன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி சோகமாக உட்காந்துருக்கா, கண்ணை வர வீங்கி போய் கிடக்கா. அதுதான் மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஜூலி கேட்குறா, என்னடி என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, என்னை கூட்டு போயிருந்துருக்கலாம்ல, நான் மட்டும் இருந்தேன்னா நடக்கதே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் இவளுக்கு வந்து நம்ம எதாவது ஹாலுசினேஷனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாரு உட்காரு, என்னாச்சு ஏன் கண்ணை வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா, அது ஒன்றும் இல்லை, பல்லு பிடுங்க போனேன்னா அதான் வந்து மருந்து போட்ட உடனே வீங்கிருச்சு, நாளைக்கு சரியாயிரும்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்போலேருந்து போய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணா, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு புரிஞ்சிச்சு ஆல்ரெடி ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு. அவன் சொல்கிறான், சரி போய் கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிறா, இல்லைங்க இப்படி மூஞ்சி வீங்கி இருக்கும் போது ஏதாவது அஃபிஷியல் மீட்டிங்காக இருந்தாங்கலாம் போக வேண்டான்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் வந்து வாயை மூடிட்டு வான்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். டைரெக்டாக ஹீரோயினோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அம்மா ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, என்னப்பா வரேன்னு சொல்லியிருந்தா எதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நின்றுட்டுருக்கீங்க, மாப்பிள்ளை இப்படி நிற்க வைக்கிறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க முழிக்கிறாங்க. எதுக்கு என் பொண்டாட்டி அடிச்சிங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் வந்து வேணும்ட்டுலாம் அடிக்கல, நான் தான் விட்டு சொன்னேன்லம்மா, அம்மா தான் சாரின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டேனே, எதுக்கு நீ போயிட்டு அவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் அவளை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, இப்போ என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னோட பார்ட்னர்ஷிப் வேணும்னா நீங்கள் வந்து எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்கணும், வீடியோ எடுத்து அதை வந்து நெட்டில் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் வந்து நான் ஒத்துப்பாங்கிற மாதிரி சொன்னவன், இதுக்கு மேலே அவன் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு என்னமோ இந்த உலகமே அவளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ அதுவும் அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே காரில் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிடுறான். இங்கே பாரு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் ஃபஸ்ட்டு யார்கிட்ட நீ சொல்லணும், நம்ம 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்டே சொல்கிறா. புரியுதா, அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீ யார்கிட்ட சொல்லியிருக்கணும், என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு மடியில் ஒரு தட்டுறா. இதை பார்த்தோன்னே என்னையா தட்டுறீங்க, நீங்கள் மட்டும் என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவளும் திருப்பி அவன் மடியில் தட்டிடுறா. அப்புறம் தான் யோசிக்கிறா, ஐயோ அவசரப்பட்டு தட்டிட்டோமோ, நான் வந்து வேணும்ட்டே பண்ணலை, தெரியாமல் என் கை உங்கள் மடியில் பட்டுருச்சு, சாரின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அடிச்சிட்டல, நைட்டு பேசிக்கிறேன், நைட்டு ரூமில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவளுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியல, ஐயோ கோவமாக போகிறாரே, எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு தெரியல, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவன் மீட்டிங்கில் இருந்திருப்பான். இவன் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே மில்க் எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கா. இவன் பார்க்கலன்னு உடனே செவுத்தில் ஒரு அடி அடிச்சிடறா கையை தெரியாமல். இதை ஹீரோ நோட் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்னு மீட்டிங்கை கட் பண்ணிட்டான். ஏதாவது ஏடா கூடமாக பட்டுமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கும் போது ஹீரோ கேட்குறான், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணிங்களா, அதுக்கு தான் தேங்க்ஸ் விளான்ட்டு வந்தேங்கும் போது கை காட்டு அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி பார்த்துட்டு எதுக்கு செவத்துலலாம் அடிக்கிறங்கும் போது, இல்லைங்க தெரியாமல் தான் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கா. இவன் அப்படியே கை பிடிச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப வலிக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, சரி நீங்கள் வேலை இருந்தால் முடிச்சுட்டு வாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது இவன் கை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ வந்து ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துட்டா. 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டாங்க. உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, காரில் இவன் சொல்லியிருந்திருப்பான் நைட்டு ஒன்று பார்த்துக்கிறேன்ட்டு, அதான் மைண்டுக்கு வந்துட்டு போகுது, சரி கிஸ் பண்ண தான் போகிறான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறா. ஆனால் ஹீரோ பக்கத்தில் வந்து கண்ணத்தை தடவி பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதா, ரொம்ப வீங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தடவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. நம்ம தான் அவசரப்பட்டு கிஸ் பண்ணுறாருன்னு நினச்சி கண்ணை மூட்டோமோன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், என்ன யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஒன்றுமே யோசிக்கலைங்க, அது வந்து ஷாக்கில் தெரியாமல் கண்ணை மூடிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் அவனை மன்னிச்சிடுறேன், அதுக்கு நீ என்ன பண்ணுன்னா, உன் ஃப்ரெண்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்தால அதை போய் போட்டு வான்னு சொல்லும்போது, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, கேட் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு, நான் அப்பயே பார்த்துட்டேன், போய் அதை போட்டு வா, நான் உன்னை மன்னிச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் தாங்கிக்கிட்டே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, எங்கே இது நான் கழட்டிடவா, அதான் பார்த்துட்டிங்களா கழட்டிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நல்லா தானே இருக்கு, எதுக்கு கழட்டணும்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொன்னவன் அப்படியே பக்கத்தில் போய்ட்டு கிஸ் பண்ணுறான். 2 பேர் நைட்டு உணவு ஒருத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னென்னா இப்போ வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது லைஃபே. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் உண்மையாலுமே பாசமாக இருக்காங்க. ஆனால் அந்த டைம்லேயுமே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு லவ்வில் மட்டும் விழுந்துடாதே, இந்த கல்யாண வாழ்க்கை அப்படியே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி தடுமாறு நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்கும் போது, சே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே வேலை பார்க்குற மாதிரி தான் பவுலாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன
சொல்கிறாங்கன்னா புதுசாக நமக்கு இன்றைக்கி ஒரு டேரக்டர் வர போகிறாருன்னு சொல்லிட்டு அவரோட பேர் ஷென்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா இவளோட எக்ஸ் லவர் தான் போல இருக்கு. அவனை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் வந்து காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவ தான் வந்து அவனை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ வந்து அவளை பார்த்த உடனே இவனுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கா. இவ அவனை பார்த்த உடனே சரி லிஃப்ட்டில் ஏற வேணாம், அப்படியே எஸ்கேப் ஆகி எகிரி குதிச்சு ஓடிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து இல்லை காலியாக தான் இருக்குது, உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் போய் எதுவும் பேசாமல் சைலண்டாக தான் நின்றுட்டு இருக்கா. இவன் கேட்குறான், இவ்வளோ நாள் உன்னை பற்றி தான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் உனக்கு கால் கூட பண்ணேன், ஆனால் அது வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பர் மாற்றிட்டேங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அவள் அதுக்கு அடுத்து எதுவுமே பேசல, அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஒரு ரோபோட் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது ஹீரோ பக்கத்தில் வந்து நீ வந்து ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்குது. இல்லை நான் அவளோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி வந்து ரோபோட் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்து இல்லைங்க இது வந்து எங்களோட ஆஃபீஸில் புதுசாக ட்ரைனிங்காக கொடுத்து விட்டாங்க, இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அப்போ ரோபோட் என்ன சொல்லுது, அப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் உங்கள் பேபி, நம்ம 3 பேர் ஃபேமிலியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த ஃபேமிலிங்கிற வார்த்தையை கேட்டவோன்னே ஏதோ பழைய விஷயங்கள்லாம் இவனுக்கு வந்து மெமரியில் வந்துட்டு போகுது. இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றி ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டான். ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு வந்து அவனை கீழே உட்கார வைக்கிறா. என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்ல ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அவளுக்கு மட்டும் புரிஞ்சிச்சு ஏதோ ஃபீல் பண்ணுறான்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், வந்து ஹீரோயின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே பேசவே இல்லை. அவளுக்கும் புரியுது ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, அதனால எதுவும் அவளுக்கு கேட்கணும்னு தோணலை. நெக்ஸ்ட் டே அப்படியே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வந்துட்டா. ஹீரோ பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு வந்து உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே இவனே யோசிக்கிறா. ஐயோ ஆஃபீஸில் வந்து நம்மளை கிஸ் பண்ணுறேன்னு சொன்னார்னா என்ன பண்ணுறது நம்மன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இல்லை இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ரூமுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் தயங்கிட்டே போகிறா. அவன் வந்து கையை பிடிச்சி கூட்டு போகும்போது எங்க இருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆக்சுவலாக இது வந்து ஆஃபீஸா, அதனால எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லும்போது உடனே இவன் கேட்குறான், என்ன யோசிச்சுட்ருக்க, வரும்போது என்னோட மொபைலை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா, அதை கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தா, என்னோட மொபைல் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து மொபைலை வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து சரி நம்ம புத்தி தான் அப்படி போகுது போல இருக்குன்னு சொல்லி மொபைலை கொடுத்துட்டு சாரிங்க நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொன்னோடனே என்ன தப்பாக நினச்ச, எப்படி நீ அப்படி என்ன தப்பாக நினைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். இதுன்னு சொல்கிறாங்க, இது ஆஃபீஸுங்க, நம்ம வீட்டில் போய் எந்த சண்டையாக இருந்தாலும் வச்சுக்கலாம்னு சொல்லும் போது இல்லை எனக்கு இப்போயே தீர்த்தாகணும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த நேரம் பார்த்து சின்ன அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்லாம் தயங்கவே இல்லை, இவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவனுக்கு தெரியும் போல இருக்கு ஹீரோவை. ஹீரோ தான் பெரிய சிஇஓ ஆச்சு, ஹீரோட கம்பெனியோட ஒரு பிரான்ச் தான் இந்த கம்பெனி தான் போல இருக்கு. அதனால அவனும் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவன்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோ எதுவுமே பேசல, கிளம்பிடுறான் அங்கேருந்து. ஒனிஷியன் வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லவே இல்லை என்கிட்ட, நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் முடியல நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்ன இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை உங்கள் 2 பேருக்கு செட்டே ஆகாது, அவர் ரொம்ப கோவக்காரரு, அவரும் உனக்கு செட் ஆக மாட்டார், இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவர் விட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம பழைய லைஃப் நம்ம கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் கையை விடுங்கன்னு சொல்லும்போது உண்மையை சொல்லு, அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விடுறீங்களா இல்லையா, என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுவோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்கேருந்து வந்ததுலேருந்து இந்த ஷென்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பான் அசிஸ்டன்ட் கிட்ட, அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணி இவங்க வீட்டில் தான் வந்து பிரேக்கப் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமே தோணிக்கிட்டே இருக்கு எப்படி ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகியிருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினோட அம்மா தான் இங்கே பாரு நீலாம் வந்து இவனை டேட் பண்ணக்கூடாது, உனக்கு நான் வேறு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. அதனால் ஹீரோ என்ன சொல்கிறான், ஹீரோயினை போய் நம்மளே பிக் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து ஆஃபீஸ் போகணும்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் தான் சொல்கிறான். சரி போ அங்கே போய் அவளை பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் அவள் என்னோட ஒய்ஃபு வேறு யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டான் நான் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. அப்போ ஷேன் பக்கத்தில் வந்து நான் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் காலையில், ரொம்ப சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ட்ரெஸ்ஸில் வந்து டஸ்ட் பட்டிருக்க மாதிரி இருக்கும், அதை துடைக்கிறதுக்காக டக்குனு கீழே உட்காந்துட்டா. அவனை ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி நீங்கள் பண்ணுறலாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தூரமாக இருந்து ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோக்கு அப்படி கோவமாக வருது. அப்போ ஷேன் என்ன சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு, நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், பேசிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு சொன்னவன் ரொம்ப சில்னஸாக இருக்கா. அதனால ஹீரோயினுக்கு கோட்டை போற்றி விடலான்னு சொல்லிட்டு கழட்டும் போது ஹீரோ கரெக்டாக கோட்டோடு வந்துட்டான். வந்து ஹீரோயினுக்கு போற்றி விட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறா, அவள் என்னோடய ஒய்ஃப், அது வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இவன் வந்து இல்லை நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
உனக்கு பேசணுன்னா நான் உனக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறேன், உன்னோட சாய்ஸ் தான், பேசுகிறதா இருந்தால் பேசிட்டு வான்னு சொல்லிட்டு இவன் போக ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் முன்னாடி பேசுங்க, அப்படி என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் எதுவும் பேசணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்னவ அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. இவன் சோகமாக நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான், ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. உனக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். ஷென் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இங்கே பாருங்கள், எங்கள் 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருந்தது எல்லாமே உண்மை தான், அது எல்லாமே பாஸில். அப்போ வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார், எனக்கு பிடிச்சிருந்தது, சரி ஓகேன்னு சொன்னேன். ஆனால் நான் பிரேக்கப் பண்ணும்போது மனசார தான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்போவே தோணுச்சு அவர் எனக்கு செட் ஆக மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி எனக்கு அவர் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நம்ம மேரேஜ் அக்ரிமெண்ட்டுக்கு அதெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கும்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அவளுக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு அவர் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு அங்கேருந்து மாடி கிளம்பி போயிட்டுருக்கா. இவனுக்கு தோணுது ஒரு வேளை அதிகமாக பேசிட்டோமோ, அவளை ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செம்மையாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி ஜூலிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்குது தெரியுமா, அவர் எப்படி கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்ல வேண்டியதானே, இப்போதைக்கு உங்களை தான் லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கீங்க, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நான் உங்கள் மேலே காதலில் விழுறதுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே அடி மூஞ்சிக்கு முன்னாடிங்கும் போது, அதான் யோசிச்சு வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் கேட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறா, அவனை பார்த்த உடனே அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயந்துட்டு ஓடி போயிடுறா. இதே மாதிரி 1 வீக்காக அவனுக்கு கண்ணிலே படாமல் மறைச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோக்கிட்டேருந்து கால் வருது. சரின்ட்டு அட்டன் பண்ணாமல் தான் இருந்திருப்பா. 2-3 தடவை கால் வந்த உடனே என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இவரோட பெட் இருக்குல்ல, அந்த பூனைக்குட்டி உடம்பு சரியில்லையாமா, அதை பற்றி தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன், நீ வந்துடுன்னு சொல்லியிருப்பான். இவ்வளோ போய் பார்க்குறா, அவன் மேலே ஃபுல்லாக முடியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவ தான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்கள் அதிகமாக அவளுக்கு ஃபீட் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக ஃபீட் பண்ணுங்கும் போது, இல்லையே நான் அவளை பண்ணலையேங்கும் போது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவன் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தானா, சரின்ட்டு நான் தான் கொஞ்சம் 2 பாக்ஸாக பிரித்து கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருந்திருக்கும். அதனால இவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் தான் வீட்டுக்கு கூட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கா பூனைக்குட்டியா. இவன் அங்கே போயிட்டான், இருந்தாலும் அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு பூனைக்குட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் ஓகே தானே, நல்லா தானே இருக்காங்கும் போது, உங்கள் பையன் நல்லா தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கு. ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நான் நடந்ததெல்லாம் இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறேன், நீ என்னை மன்னிச்சிருவா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ ஒன்றும் புரியல, என்ன என்கிட்ட சாரியா கேட்குறீங்கிற மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துருக்கா. இவனே கையை பிடிச்சிட்டு, நான் உன்னை நம்பி இருக்கணும், நம்பாமல் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தை என் வாயிலேருந்து வராதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சரிவா ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். எங்கன்னு பார்த்தா ஒரு ரிங் ஷாப்புக்கு தான். அங்கே வந்து புதுசாக நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாமே டைமண்ட் ரிங்கு. ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ டக்குன்னு சூஸ் பண்ணி ஹீரோயினுக்கு வந்து ரிங்கை போட்டு விட்டுட்டான். ஹீரோயின் சந்தோஷமாக அந்த ரிங்கை வாங்கிட்டு போக ட்ரை பண்ணும்போது இவன் அவளை ஸ்டாப் பண்ணி எங்கே போகிற வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படியே பம்மிக்கிட்டே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. இவனை வந்து யார் எதுக்கு இப்படி பதுங்கி வருதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சவன் என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னோடய வேலை விஷயமா ஒரு 2 நாள் வெளியில் போகிறேன், 2 நாளைக்கு இவனை எங்கே தனியாக விட்டு போகிறது, அதனால தான் நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி தங்கி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு முன்னாடி தான் கேட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து தன்னோட பையன் மாதிரி அந்த குழந்தையாக பார்க்குறான். அதை அதனால் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்து ஃபுட்டுலாம் இங்கே வச்சுருக்கேன், அவனையும் பார்த்துக்கோங்க, நீங்களும் ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ அப்பா கிட்ட சமத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த கேட்டும் அவனை விட்டு போகவே மாட்டேங்குது, என்ன நேரமும் அவனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்க. இவனும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோயினுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கூட இருக்க கொலி கேட்குறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லித்தரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா டிப்ஸ்லாம். நெக்ஸ்ட் டே ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் பற்றிய கனவு மட்டும்தான் வந்துட்டு போகுது. அது ஹீரோயின் கூட இருக்க மாதிரி. எனக்கே இந்த மாதிரிலாம் தாட் வருது, என்னால் என் ஹீரோயின் இல்லாமல் இருக்கவே முடியல, அவள் ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லி அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவே இருக்கான். மீட்டிங் பேசும்போது கூட பூனைக்குட்டியை கையில் வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ டவுட்டு, சாரி எப்போ பெட்டில் அவர் ஆனார்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அப்படியே பார்த்து பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் பூனைக்குட்டியை. பார்த்தா ஹீரோயினும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா போல இருக்கா. அவளுக்கே இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா பார்க்கும்போது அப்படி ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்து அந்த பூனைக்காக தனியாக ஒரு ரூமே ரெடி பண்ணியிருக்கான். அதுக்காக திங்ஸு, விளையாடுற பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். ஹீரோயின் கேட்குறா, எங்கே இது எல்லாமே நீங்களா பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் நல்லா தூங்கணும்ல அதனால தான், அப்புறம் இதுக்கப்புறம் நீ என் ரூமில் தான் தூங்க போகிறங்கும் போது அப்போ தான் பார்க்குறா, இவளோட ரூமை தான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கான் அவன்.
ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அவளுக்குள்ள ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே யோசிச்சுட்டு இருந்தது இதுதான், தன்னோட பூனைக்குட்டிக்குன்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு ரூமே ஒரு வீடாக மாற்றிருப்பான்னு சொல்லிலாம் இவ யோசிச்சிருக்க மாட்டா. இதுக்கப்புறம் என் கூட தான் தூங்க போகிறேன்னு சொல்லும்போது இவளுமே எதுவுமே சொல்லலை. சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்கிறா. அப்படியே 2 பேரோட லைஃப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பூனைக்குட்டியோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாகவே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் வந்து அவகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கா. அவளுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் இதில் போய் சொல்லும் போது அப்புறம் என்ன நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடச்சிருச்சுல, அப்புறம் என்னடி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதுதான் பயமாக இருக்கு. எனக்கு வந்து அவர் பக்கத்தில் வரும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நான் சொல்லி அவர் வேணான்னு சொல்லிட்டு அந்த மேரேஜையே முடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா வந்து வெளியில் போயிருந்திருப்பான். அவனுக்கு வந்து தனியாக தூங்கும்போது தூக்கமே வரமாட்டேங்குது. ஃபுல்லாக ஹீரோயினோட ட்ரீம்ஸாகவே இருக்கு. அவள் கூட இருக்கிறது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அதனால என்ன பண்ணுறான், உடனே வந்து அவளுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் நல்லா தூங்கியிருப்பா. கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஏங்க தூங்கலையான்னு கேட்கும்போது நீ இப்படியே வீடியோ காலில் ஃபோன் அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறியா, உன் ஃபேஸை பார்த்துட்டே தூங்குறா, உன் கூட தூங்கி பழகிடுச்சா, தனியாக தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பக்கத்துலேயே வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் பிரித்து தான் இருந்திருப்பான். ஆனால் என்னமோ தெரில, இந்த 2 நாளே அவனுக்கு ரொம்ப பெரிய டைம் மாதிரி தோணுது. எப்போ ஹீரோயினை பார்ப்போங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பான். திடீர்னு பார்த்தா தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது அவன் கண்ணுக்கு. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போகும்போது அவளும் வந்து பக்கத்தில் உட்காந்து இவனை ஹக் பண்ணிவிட்டு இவன்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அப்போ தான் நல்லா உத்து பார்க்குறான். இவனோட அசிஸ்டன்ட் தான் அது. அவளை பார்த்தோன்னே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீ பக்கத்தில் வந்தேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அங்கேன்னு திட்டி அவளை அனுப்பி விட்டுட்டான். இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. அப்படியே 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி வரான். அவன் என்ன பண்ணிடுறான், பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்களா புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி ஆர்டர் பண்ணி தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு இப்போ தான் தெரிய வருது. உடனே ஃப்ரெண்டு கேட்குறான் என்ன நடந்துச்சு, உண்மையை கக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருக்கும்போது இவன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். அவன் போய் வெளிநாட்டில் இருக்கான்ல, அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்டது ஏதோ செட் ஆக போல இருக்குது, அதான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அவனுக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து புக் பண்ண சொல்லி அங்கேருந்து போய் கேட்டுருக்கா. உடனே ஜூலி சொல்கிறான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணும்போது நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன்னு இவன் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிளம்பி வந்துட்டா. பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பா ரொம்ப க்ளோஸாக. இந்த ஹீரோயின் பார்த்தோன்னே அவளுக்கு கடுப்பாயிருச்சு. அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டே தான் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற மனசுக்குள்ள ஐயோயோ என்ன யோசிச்சான்னு தெரியலேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கான். இவன் பக்கத்தில் வந்து கோவமாக நிற்கும் போது சொல்ல இங்கே பாரு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வந்து கொஞ்சம் கேள நான் சொல்கிறதுங்கும் போது ஒன்றும் கேட்க தேவையில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறா. இவன் அவ்வளோதான் எல்லா ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு அங்கேருந்து எழுந்துட்டான். உடனே பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு இருங்க ரொம்ப ஸ்டபனாலாம் இருக்காதிங்க சைலண்டாக உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கும் போது அவன் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீ மட்டும் சொல்லு, இதுக்கப்புறம் நான் வந்து பசங்களை மட்டும்தான் வேலைக்கு வச்சுப்பேன், பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கவே மாட்டேன், உனக்கு ஓகேலாம் சொல்லி போய் ஃபயர் பண்ணிடலாங்கும் போது இல்லை என்னால் வந்து அவங்க வேலை போகிறதுக்கு எனக்கு வந்து தோணலை, வேண்டான்னு தோணுது, விட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா. அவனுமே வந்து 2 நாளாக இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல. அதனால என்ன சொல்கிறான், நைட்டு என் கூட எங்கேயே தங்குறியான்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு நோன்னு சொல்ல மனசு வரல, அதனால கூடயே தான் உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், நியூ இயர் வரப்போதில்ல, அதனால் நியூ இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி போகலான்ற மாதிரி சொல்கிறான். இல்லைங்க நான் ரிட்டன் டிக்கெட் போட்டு வந்துட்டேனே அது வேஸ்ட்டாக போயிடும், நான் நாளைக்கே போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்காக ப்ளீஸ் இந்த நியூ இயர் மட்டும் என் கூட செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்லி இவன் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். இவன் கேட்குறத பார்க்கும்போது அவளுக்கு நோ சொல்லணுன்னே தோணலை. சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேரும் பெட்டில் தான் ஒன்றா படுத்துருக்காங்க. அப்போ ஹீரோ க்ளோஸ்அப்பில் வந்து அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லைங்க உங்களுக்கு ஹெல்த்து சரியில்லை, இந்த டைமில் வேண்டாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு வந்து இவ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு 5 செகண்ட் கூட அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு தோணவே இல்லை. அதனால பக்கத்துலேயே தான் கம் போட்டு ஒட்டின மாதிரி அவளை பிடிச்சிட்டே படுத்திருக்கான். ஆனால் இவ தான் இல்லைங்க வேண்டாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே படுத்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எழுந்த ஹீரோக்கு இது மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கோன்னே அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அம்மா உன்னோட லவ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன் பக்கத்தில் கூட வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா சென்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க, நானே மொட்டை பையன், நீங்கள் வேணால் வந்து ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க அது சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுமே போய் செக் பண்ணுறான். அது என்ன பதில் சொல்லுதுன்னா அவங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்குங்கிற மாதிரி சொல்லுது. இல்லை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அதை மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்லுன்னு கேட்கும்போது அப்போ உங்களுக்கு உடம்பு முடியல அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு மீன்ஸ் அப்ராடில் தான் 2 பேருமே இருக்காங்க. அப்போ வந்து நைட்டு பார்த்தா ஸ்னோ பெய்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஒன்று வெளியில் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா ஹீரோயின் தான் சொல்லியிருந்திருப்பா எனக்கு ஸ்னோ ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த சீசனில் ஸ்னோ வராதுங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அதனால இவன் தான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்திருப்பான். மேலேருந்து 2 பேரும் மிஷினை வச்சு ஸ்னோ கீழே போட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் சந்தோஷமாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா.
அப்படியே ஸ்னோவை பார்த்துட்டு திரும்பினா ஹீரோ கையில் ரிங்கோடு நின்றுட்டு இருக்கான். இது எங்கள் அப்பா அம்மாவோட மேரேஜ் ரிங்கு, இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ நாளாக இதை நான் பத்திரமா வச்சுருந்தேன்னு சொன்னவன் ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு இது கையில் போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப பயமாகவே இருக்கா. இவன் வந்து அவனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு திங்ஸை நம்மக்கிட்டே கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம வந்து அதுக்கு டிசர்வான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லி இவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. நைட்டு அவன் படுத்து பக்கத்தில் தூங்கிட்டானல்ல. ஆனால் இவளுக்கு தான் சுத்தமாக தூக்கமே வரல. ஏன்னா இவளுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு. அந்த லவ்வை சொல்லாமல் இவன் கூட இருக்கிறது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுறான், அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி காலையிலே வந்துட்டா போல இருக்கு ஊருக்கு. இவன் கண்ணை முடிச்சு பார்க்குறான், பக்கத்தில் ஹீரோயின் இல்லை. வந்து பார்த்தா ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சிருக்கா, இதை நீங்களே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை மட்டும் வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஜூலி கேட்குறேன், உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? ரிங் கொடுத்தா நான் நீ ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானங்கும் போது அதான் லவ் சொன்னால் கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும்னு சொல்லி கான்ட்ராக்டில் எழுதியிருக்கேன், எப்படி நான் லவ் சொல்கிறதுங்கிற மாதிரி இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வேற நம்ம ஹீரோட தம்பி சும்மான்னு இல்லாமல் பாத்தியா அண்ணி வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் அப்ராட் வந்தாங்க தெரியுமா உன்னை பார்க்க, அப்போ எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, உனக்கு ஒன்றும் கொடுக்கலையா? கொடுத்துருக்க மாட்டாங்க, உனக்குலாம் யார்டா கிஃப்ட் பண்ணுவான்னு சொல்லி அவனை மொபைல் இருக்கான். ஹீரோ ஊருக்கு வந்த உடனே டேரெக்டாக ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவகிட்ட வந்து இல்லை எதுக்கு ரிங்கை கழட்டி வச்சுட்டு வந்தா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவகிட்ட பதிலே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் இப்போ சொல்ல விரும்பலை, நான் பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. ஆல்ரெடி கிஃப்ட் கொடுக்கலன்னு வேறு கடுப்பில் இருக்கானா. அப்படியே போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னாச்சு என்ன விஷயம் சொல்லுங்கங்கும் போது எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் கொடுக்கல பார்த்தியாங்கும் போது இல்லைங்க நான் உங்களுக்கும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கும் கிஃப்ட் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த கிஃப்ட்லாம் வந்து எனக்கு தேவையில்ல, எனக்கு வந்து வேறு கிஃப்ட் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவ்வளோ ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. இவளுக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஹீரோட பாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதனால பாட்டிக்கிட்டே தான் வந்திருக்கா கேட்கலான்ட்டு. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா நான் வந்து லைஃப்பில் எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பேன் இவன் தனியாகவே இருந்துருவானோன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அவன் லைஃப் ஹாப்பியாக மாறிடும்னு நான் நம்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் எப்போ தலை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்க. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ பிறந்ததுக்கப்புறமா 2 பேருக்கு நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது காரில் ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா போயிருந்திருப்பாங்க. அப்போ சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு ஒரு லாரியில் மோதிருப்பாங்க. அதில் அவங்க 2 பேரும் ஸ்பாட் அவுட் போல இருக்குது, ஹீரோ மட்டும் தான் பொழைச்சிருப்பான். இதெல்லாம் பாடி சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே தான் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரா, அப்போ அப்பா அம்மா இல்லாமல் அந்த ட்ராமாவோடய வளர்ந்துருப்பாருன்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்தவ அப்படி ஸ்லிப்பாக கீழே விழ போகிறா. உடனே ஷென் வந்து அவளை பிடிச்சிட்டு என்னாச்சு ஆங்கிள் ஏதாவது ட்விஸ்ட் ஆயிருக்கா என்ன, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்து கையை தட்டி விட்டுடுறா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஆப்போசிட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கே இருக்கேன்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது எப்போலேருந்து போய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே இருக்க, உனக்கு 2 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன், உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து ஷென் கூட இருக்கேன், காசு சுருக்கி வந்துருச்சு, அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், நான் வேணான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோ பின்னாடிலேருந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் எதுவும் பேசல, அவனும் எதுவும் பேசல. அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தவனுக்கு அவ்வளோ ஜலஸாக இருக்கு. ஹீரோயின்கிட்ட வந்து எதுவுமே பேசல, டக்குன்னு போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா இல்லை அவர் ஏதோ ஃபீலிங்கில் இருக்கான்னு சொல்லி தோணும் போது இவன் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அவனை மறக்கல தானே, இன்னும் மறக்கல தானே, அவனை தானே நினச்சிக்கிட்டு இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் வாயிலேருந்து வர பதில் இல்லை மட்டும்தான். அப்படியே 2 பேர் படுத்து தூங்கிடுறாங்க. காலைல கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு கார்டு இருக்குது, ஹீரோயின் பேக்லேருந்து கீழே விழுந்திருக்கும் போல். அதை பார்த்து ஹீரோக்கு ஒரே ஃபீலிங்காகவே இருக்குது. என்ன விஷயம்னா ஏதோ லாயரோட கார்டு தான் போல இருக்காது, ஜூலி தான் கொடுத்துருப்பா, ஒருவேளை உனக்கு அவர் கூட வாழ பிடிக்கலனா பிரிஞ்சு வந்துரு, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தவன் உண்மையிலே நீ என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா, லாயர்கிட்டேருந்து கார்டெலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க, உனக்கும் என்ன பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் யோசிக்கிறா. இல்லைங்க அந்த கார்டு வந்து ஆக்சுவலாக ஜூலி தான் கொடுத்தா, உனக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தா, மற்றபடி வந்து நான் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாலலாம் இல்லை, அப்படி இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனாங்கும் போது அப்போ ஐடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இல்லை ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சவ. ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு ஆசை, ஒருவேளை நான் லவ் சொல்லிட்டேன்னா நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போயிடும்ல, அதனால தான் நான் வந்து லவ் சொல்லலை, அதுக்காக அவள்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவள் இப்படி சொன்னாங்கும் போது அப்போ உண்மையிலே நீ என்ன லவ் பண்ணுறியாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இதை சொல்கிறதுக்காக தான் 1 மாதமாக பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான் ஐ லவ் யூ ரொம்ப லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கிட்ட அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறான். இவளும் போயிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே
அப்படியே கிஸ் பண்ணுறா. இங்கே பாருங்க, இதை நான் சொல்லணுன்ட்டு எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கும் போது இப்போ சொல்கிறான், இங்கே பாரு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக 2 பேரும் இல்லை நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் நான் ஹக் பண்ணிவிட்டு இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைஃப்பில் எப்பவுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம தனியாக இருக்குமே, நமக்குன்னு லைஃப்பில் யாருமே இல்லையேன்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு தெரியுது நான் எதுக்காக இவ்வளோ நாள் தனியாக இருந்திருக்கேன்னு, உங்களை மாதிரி ஒரு பர்சனே லைஃப்பில் வரணும்னு இருந்திருக்குன்னு சொன்னவ அப்படியே சந்தோஷமாக அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவுக்கு வந்து எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடு நான் கிளம்புறேன். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.